விஜய் கார் டிரைவ் பண்றப்ப விஜய் கிட்ட அவர் ஃப்ரெண்டு போன்ல பேசுறாரு. மச்சான், நாங்க ரிசப்ஷனுக்கு ஆளு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூக்கு உன்னோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க மச்சான். மச்சான், நான் பேசுறது கேக்குதா? அதுக்கு விஜய் சொல்றாரு, இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருடா, நான் வந்துடுறேன். அப்ப காவேரி ஆபீஸ் ரூமுக்குள்ள போறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறாங்க காவேரி. அப்ப காவேரி கிட்ட கேக்குறாங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் கதவை திறந்துக்கிட்டு வந்து சொல்றாரு, ரெண்டுமே நான் தான். காவேரி அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாங்க. விஜய் வந்து உட்கார்றாங்க காவேரிக்கு பக்கத்துல. விஜய் கேக்குறாரு, ஏன் காவேரி என்னை விட்டு போன? நீ இல்லாம நான் தவிச்சு போயிருவேன்னு உனக்கு தெரியாதா காவேரி அப்படின்னு விஜய் கேக்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலும் சொல்லாம கிளம்புறாங்க அந்த இன்டர்வியூ விட்டு. விஜய் வழிமறைக்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்றாங்க, அதான் வெண்ணிலா இருக்காளே உங்களுக்கு. விஜய் சொல்றாரு, ஏன் காவேரி இந்த மாதிரி பேசுற? உன்னை நான் இங்க வச்சிருக்கேன், அது தெரியலையா காவேரி உனக்கு? காவேரி சொல்றாங்க, விஜய், எங்க அம்மாவை இன்னமும் என்னால கஷ்டப்படுத்த முடியாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க விஜய். விஜய் அதிர்ச்சி ஆயிடுறாரு. நாளை சந்திப்போம்.